எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கோகுல். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற வீடியோ ஒரு க்ரைம் கேஸ் வீடியோ கிடையாது. அந்த க்ரைம் கேஸ் வீடியோக்காக நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த உலகத்தில் நிறைய கிரேசியஸ்டான மனிதர்கள் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சது. கிரேசியஸ்டான மனிதர்களா? வினோதமான மனுஷங்க நம்ம உலகத்துலையா? ஆமாங்க, நீங்களும் நானும் இது வரைக்கும் கேள்விப்படாத நிறைய கிரேசியஸ்டான நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருந்து தரமான ஒரு 9 பேரை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னடா 9 பேர் கணக்குன்னு யோசிக்கிறீங்களா? 10 பேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் 9 பேரே தரமான செய்கையை செஞ்சதுனால இந்த 9 பேரோட லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 9 பேர் அப்படி என்ன கிரேசியஸ்டான விஷயம் இங்கே பண்ணாங்கங்கிறது தான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற நபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மனுஷன் பண்ண சம்பவமே தனி ரகம். ஸோ அந்த 9 பேர் யார், என்ன பண்ணியிருக்காங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. நைன்த்து பொசிஷனில் இருக்கிறவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக என்ன தேவை? நல்ல சாப்பாடு, நல்ல உடை, தங்கிறதுக்கு ஒரு இடம், கரெக்டாக? ஆனால் அதுக்கும் மேலே நமக்கு ஒரு விஷயம் கட்டாயமாக தேவைப்படுது. என்ன? நிம்மதியான தூக்கம். ஒரு நாளைக்கே ஒரு மனுஷன் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆவரேஜாக தூங்கணும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளால் ஒரு 6 மணி நேரம் தூங்குற ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்கினான்னா அவரால் ஒரு நாளைக்கான ஃபுல் டெய்லி ஆக்டிவிட்டியே பண்ண முடியாது, கரெக்டாக? நம்ம டல்லாக இருப்போம், தலைக்கு மேலே பாரமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நான் சொல்ல போகிற நபர் தூங்கி வருஷங்கள் ஆகுது. எத்தனை வருஷம்? 2 வருஷமா 3 வருஷமானு கேட்குறீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட 62 வருஷமாக அந்த மனுஷன் தூங்கவே இல்லை. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். 62 வருஷமாக ஒரு மனுஷன் தூங்கவே இல்லை. வியட்நாமை சேர்ந்த தாய்ங்காக்ங்கிறவர் தான் அந்த நபர். 1944 தான் தாய்ங்காக் பிறக்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு நார்மலான மனுஷனாக தான் வாழ்ந்து வந்தார். 1955 வியட்நாமில் வார் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வாரில் அவரும் எஃபெக்ட் ஆகுறாரு. அதனாலேயே அவருக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வருது. அதாவது இந்த போர்னால் பாதிக்கப்பட்டனால அவருக்கு பயங்கரமான மன அழுத்தம் வருது. அதே டைமில் தான் அவருக்கு ஒரு ஃபீவர் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அவரால் தூங்கவே முடியல. இனிஷியலாக அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. தாய்ங்காக்கை பற்றி போன வருஷம் ஒரு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே இப்படி ஒரு நபர் வாழ்ந்துட்டுருக்காங்கிறது தெரிஞ்சது. அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசாகுது இப்போது. ஆனால் கடந்த 62 வருஷமாக அவர் தூங்கவே இல்லை. சரி, நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குற ஒரு மனுஷன் 7 மணி நேரம் தான் தூங்குறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக டல்லாக இருப்போம், தலைக்கு மேலே பாரமாக இருக்கும், நம்மளால் டெய்லி ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண முடியாது, கரெக்டாக? ஆனால் இந்த மனுஷன் 62 வருஷமாக தூங்கியுமே அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நார்மலான ஒரு மனுஷன் எப்படி வாழ்வாரோ அதே மாதிரி தான் அவரும் வாழ்ந்துட்டுருக்காரு. டெய்லி அவருடைய வேலையை அவரே பார்த்துட்ருக்காரு. 80 வயசில் இப்போவும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு க்ரீன் டீ, கொஞ்சம் வைன். சரி, இவர் பொய் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவரை நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இவருடைய மென்டல் ஹெல்த்தை பற்றியும் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இவரை டெஸ்ட் பண்ண எல்லாருமே என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு செகண்ட் கூட தூங்கலை. ஆனால் அதுக்கான காரணத்தை யாராலையுமே சொல்ல முடியல. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்சோமேனியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்சோமேனியானா வேற ஒன்றும் இல்லைங்க, தூக்கமின்மை. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நமக்கு தூக்கமே வராது. அந்த நோயோட பேர் தான் இன்சோமேனியா. தாய்ங்காக் இன்னும் வியட்நாமில் வாழ்ந்துட்டு வர்றாரு. 8வது இடத்துல இருக்கிறவரோட பேர் லால் பிஹாரி மிருதக். லால் பிஹாரி மிருதக் எப்படி வினோதமான ஒரு மனிதனாக மாறினார்னா, 1975 1994 வரைக்குமே இறந்து போயிட்டார். என்னது? புரியலை? 75 94 வரைக்கும் இறந்து போயிட்டாரா? ஆமாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெக்கார்ட் படி 1975 1994 வரைக்குமே லால் பிஹாரி உயிரோடு இல்லை. 1955 உத்தரப்பிரதேசில் இருக்கிற அசீம்கர் டிஸ்ட்ரிக்டில் அமிலோ வில்லேஜில் தான் அவர் பிறக்கிறாரு. லால் பிஹாரி ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு.
தன்னுடைய 20வது வயசில் ஒரு கவர்மெண்ட் சப்சிடிக்காக அவர் அப்ளிகேஷன் போடுறாரு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுறாங்க. அவருக்கு புரியலை ஏன் அவர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு அவருக்கு தெரில. ஸோ ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்கும்போது தான் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இறந்து போனவரோட பேரில் சப்சிடி அப்ளை பண்ண முடியாதுன்னு. அவருக்கு புரியலை. லால் பிஹாரி உயிரோடு இருந்து அவரே போய் அப்ளிகேஷன் போடுறாரு, ஆனால் அவர் இறந்து போயிட்டாருன்னு அவர்கிட்டயே சொல்லும்போது ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவர் பேரில் இஷ்யூவான ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்து அவர்கிட்டயே கொடுக்குறாங்க. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது அவர் பேரில் யாரோ ஒருத்தர் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த டெத் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணி அவர் உயிரோடு இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் 1975லேருந்து 1994 வரைக்குமே அவர் போராடி இருக்கார். சரி, யார் தான் அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லது பண்ண நண்பன் இருக்கும்போது சூனியம் வைக்க சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சொந்தக்காரர் தான் சொத்தெல்லாம் லால் பிஹாரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேரில் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சரி, டெத் சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏக்கருக்கும் கம்மியான இடம் தான். இதுக்கு தான் அந்த மனுஷன் பேரில் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. லால் பிஹாரி இந்த விஷயத்தை பற்றி தீவிரமாக ரிசர்ச் பண்ணும்போது தான் இதே மாதிரி மினிமம் 100 பேராச்சு அவர் ஊரில் இருக்காருன்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது லால் பிஹாரிக்கு மட்டுமே நடந்த ஒரு கதை கிடையாது, கிட்டத்தட்ட 100 பேருக்குமே அந்த டைமில் இதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ தன்னை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணுறாரு. அதுக்கு பேர் மிருதக் சங் அப்படின்னு வைக்கிறாரு. மிருதக் சங் அப்படிங்கிறதுக்கு கூடவே ஒரு டேக்லைன் என்னென்னா, உத்தரப்பிரதேஷ் அசோசியேஷன் ஃபார் டெட் பீப்புள், இறந்தவங்களுக்கான ஒரு அசோசியேஷன். இந்த உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். இன்றைக்கி தேதியில் இந்த அசோசியேஷனில் கிட்டத்தட்ட 20,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. தான் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இடையில் நிறைய வினோதமான விஷயங்களை லால் பிஹாரி பண்ணியிருக்காரு. தனக்கான இறுதி சடங்கை தானே பண்ணுறது, தான் பொண்டாட்டிக்கு விடோ பென்ஷன் வேணும்னு சொல்லி அவரே அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய கிரேசியான விஷயங்களை அவரே பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு கட்டமாக இதை பெருசு பண்ணணுங்கிறதுக்காகவே அவர் 1989 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராஜீவ்காந்திக்கு எதிராக இவர் மனு தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இறந்தவங்களை எலெக்ஷனில் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பேரு கூடவே மிருதக் அப்படிங்கிற வாக்கையும் சேர்த்துறாரு, லால் பிஹாரி மிருதக். அவர் சைன் பண்ணும்போதும் லேட் லால் பிஹாரின்னு சைன் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 19 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 1994 அவர் பேரில் வாங்கின டெத் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணி அவர் உயிரோடு தான் இருக்காருங்கிறதையும் ப்ரூவ் பண்ணார். நம்ம 7வதாக பார்க்க போகிற நபருடைய பேர் மெஹரின் கரீமி நசீரி. இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எல்லாருமே ஏர்போர்ட் போயிருப்போம். ஸோ அங்கே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நம்ம வாழ்க்கையில்? ஒரு 5 மணி நேரம், 10 மணி நேரம், 15 மணி நேரம் எல்லாம் ஏர்போர்ட்லேயே ஸ்டே பண்ணவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஒரு மனுஷன் ஏர்போர்ட்லேயே வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், மெஹரின் கரீமி நசீரி 1945 ஈரானில் தான் மெஹரின் பிறக்கிறாரு. 1973 அவருக்கு 28 வயசு இருக்கும்போது யூகேக்கு படிக்கிறதுக்காக வராரு. நல்லாவே படிக்கிறாரு. ஆனால் 1977 ஈரான் ராஜாவுக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டத்தில் அவர் பங்கு பெற்றாருன்னு அவரை அந்த ஊரில் இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அவர் பெல்ஜியம் வந்து அங்கே இருக்கிற யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனரை பார்த்து அவருக்கு ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸும் வாங்குறாரு. ரெஃப்யூஜினா வேற ஒன்றும் இல்லைங்க, அகதி தான். அவர் யூரோப்புக்குள்ளே ஒரு அகதியாக வராரு. அந்த அகதி ஸ்டேட்டஸ் வச்சு யூரோப் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் யூகேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். எப்போவுமே அவர் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் 1988 அவர் ட்ராவல் பண்ணும்போது யூகேலேருந்து கிளம்பும்போது அவர்கிட்ட இருந்த அவரோட டாக்குமெண்ட்ஸ், அவருடைய ரெஃப்யூஜி பேப்பர்ஸ் எல்லாமே அவர் ஃப்ரான்ஸ் வரும்போது அவர்கிட்ட இல்லை, ப்ரீஃப் கேஸோட காணாமல் போச்சு. அவர் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் போய் செக் பண்ணும்போது தான் அவருடைய பேப்பர்ஸ் மிஸ் ஆன விஷயமே அவருக்கு தெரிஞ்சது. அவர்கிட்ட எந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்டுமே இல்லாதனால இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவரை வெயிட்டிங் ஏரியாவில் போய் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் மெஹரினுக்கு மட்டும் அது கிட்டத்தட்ட 18 வருஷமாக மாறுது. 1988 2006 வரைக்குமே அவர் ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட்டில் தான் வாழ்ந்தார். அவருடைய மேஜரான ஹாபி புக்ஸ் படிக்கிறது, அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற
கடைக்காரங்கிட்ட பேசி அவர் கிட்டத்தட்ட 18 வருஷம் அந்த ஏர்போர்ட்லேயே வாழ்ந்திருக்காரு. 2006 அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவரை ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஏர்போர்ட் அத்தாரிட்டினால் அவர் வாழ்ந்துட்டு இருந்த இடத்தையே கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே அங்கே இருக்கிற ரெஃப்யூஜி கேம்பில் தான் வாழ்ந்து வந்தார். நவம்பர் 12, 2022 அவர் இறந்தும் போனார். நம்ம 6வதாக பார்க்க போகிற நபருடைய பேர் யோஷிரோ நகமட்சு. ஜப்பானை சேர்ந்த யோஷிரோ நகமட்சு ஒரு இன்வென்டர். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய இன்வென்டர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், பெரிய பெரிய லெஜண்ட்ஸை பற்றி படிச்சிருப்போம். அவங்கெல்லாம் எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம், மேக்ஸிமம் ஒரு 5 விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? ஆனால் யோஷிரோ கிட்டத்தட்ட 3200 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, 3200 விஷயமா? ஸோ அவ்வளோ க்ரியேட்டிவான மைண்டாக யோஷிரோக்கு இருக்கான்னு கேட்டால் அவர் சொல்கிற அந்த க்ரியேட்டிவ் மைண்டுக்கான ப்ராசஸே ரொம்ப வினோதமாக இருக்கும். யோஷிரோக்கு எப்பெல்லாம் ஐடியாஸ் வருமா சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக? யோஷிரோக்கு பாட்டு கேட்கும்போது வரும், தண்ணிக்குள்ளே டைவ் அடித்து மூச்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது வருமா? அதுவும் எப்போ? மூச்சு பிடிச்சி இன்னொரு 5 செகண்டு பிடிச்சிருந்தா இறந்துருவாருங்கிற சிச்சுவேஷன் வரும்போது தான் அவருக்கு சில ஐடியாஸ் எல்லாம் வருமா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமுக்கு அவர் வச்சுருக்கிற பேர் காம் ரூம். காம் ரூம்னா அமைதியான இடம்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்குமே பாத்ரூம் அமைதியான இடம் தான், பட் அவரோட அமைதியான இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு ஆணி கூட அடித்ததே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்ரூமுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக 24 கேரட் கோல்டில் பிளேட் பண்ணி பதிச்சிருக்காராம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வெளியில் இருக்கிற டிவியோடையோ ரேடியோட வேவ்ஸ் அந்த பாத்ரூம்குள்ளே வராதுன்னு அவரோட க்ரியேட்டிவ் ப்ராசஸை தடுக்காதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யோஷிரோ அவர் வீட்டில் ஒரு லிஃப்ட் வச்சுருக்காரு. அது லிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட அவருக்கு பிடிச்ச பாஷையில் சொல்லணுன்னா வர்டிக்கலி மூவிங் ரூம்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இருக்கும்போதும் அவருக்கு நிறைய ஐடியாஸ் வர்றதா அவர் சொல்லியிருக்காரு. சரி, 3200 விஷயங்கள் கண்டுபிடிச்சதா சொல்கிறாரே, அதெல்லாம் உண்மையானு கேட்டால் ஆக்சுவலி இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட 6 விஷயங்களுக்கு மட்டும்தான் பேட்டன்ட் இருக்குது. பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை. அதாவது அவர் 6 விஷயந்தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 3600 விஷயங்கள் கண்டுபிடிச்சதுக்கான எந்த ப்ரூஃப்மே இல்லை. சரி, அவர் கண்டுபிடிச்சதா சொல்கிற விஷயங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, ஃப்ளாப்பி டிஸ்க் அவர் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஃப்ளாப்பி டிஸ்க் கண்டுபிடிச்சது ஐபிஎம் கிட்ட தான் ஃப்ளாப்பி டிஸ்குடைய பேட்டன் ரைட் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1952 அவர் தான் ஃப்ளாப்பி டிஸ்க் முதலாக கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. யோஷிரோக்கும் ஐபிஎம்க்கு இடையில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் யோஷிரோ கண்டுபிடிச்சதுடைய பேட்டன்ட் அக்ரிமெண்ட்டை ஐபிஎம் வச்சுருக்காங்க. ஆனால் ஐபிஎம் கிளியராக சொல்கிறாங்க, ஃப்ளாப்பி டிஸ்க்குக்கான பேட்டன் யோஷிரோவோடது இல்லை, ஐபிஎம்மோடதுன்னு. இவ்வளோ விஷயங்கள் பண்ண யோஷிரோ இதை விட கிரேசியான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. கடந்த 34 வருஷமாக அவர் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றாரோ அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாராம். யோசிச்சு பாருங்கள், 34 வருஷத்தில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ருக்காருங்கிறதோட ஃபோட்டோ அவர்கிட்ட இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் பண்ண யோஷிரோ தான் 144 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வேங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போது யோஷிரோக்கு 95 வயசு ஆகுது, இன்னும் உயிரோடு தான் இருக்கார். நம்ம 5வதாக பார்க்க போகிற நபருடைய பேர் டிமோத்தி டுமோச்சல். அவர் அப்படி என்ன தான் பண்ணிட்டாருன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சேனல் மேலே கேஸ் போட்டார். இந்த காலத்தில் சேனல் மேலே கேஸ் வரதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, 2004 அவர் அந்த ஒரு சேனல் மேலே கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை பார்த்த ஜட்ஜே ஷாக் ஆகிட்டார். அப்படி என்ன கேஸ் போட்டாருன்னா, ஒரு சேனல் பார்த்துட்டு இருந்ததுனால அவருடைய பொண்டாட்டி வெயிட்டு போட்டாங்க, அவருடைய பசங்க 2 பேருமே சோம்பேறி ஆகிட்டாங்க, அவருமே அந்த சேனலுக்கு அடிக்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. இதை பார்த்த ஜட்ஜுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த சேனல் கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. கடைசியில் டிமோத்தி அந்த சேனல் கம்பெனிக்காரங்கிட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. ஒன்று, அவருக்கு $5000 கொடுத்து 3 கம்ப்யூட்டரும் லைஃப் டைம் ஃப்ரீ இன்டர்நெட் ஆக்சஸும் கொடுத்தா இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. கம்பெனியுமே அதை ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாவம், ஃப்ரீ இன்டர்நெட் கிடைச்சதுக்கப்புறம் அவர் பசங்க இன்னும் சோம்பேறிங்களாக இருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற நபருடைய பேர் மைக்கேல் லொட்டிட்டோ. மைக்கேல் எதுக்கு ஃபேமஸ்னா, அவர் சாப்பிட்ற விஷயத்துக்கு தான் ஃபேமஸ். என்னடா ஏதோ அசிங்கமான விஷயத்த சாப்பிட்டாரு அப்படின்னு தானே சொல்ல போகிறேன். நாங்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் இன்டர்நெட்டில் பார்த்துட்டோன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷம். மைக்கேல் சாப்பிட்ட விஷயத்துக்கு தான் ஃபேமஸ் ஆனார். ஆனால் அவர் என்ன சாப்பிட்டாருங்கிறத நம்மளால் நம்பவே முடியாது.
நமக்கு என்னென்ன விஷயங்களை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும்? பர்கர் பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், நம்ம வீட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், பிரியாணியை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். ஆனால் மைக்கிளுக்கு எதை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும்னா, டிவியை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், கம்ப்யூட்டரை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், ஜன்னல் கம்பியை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும், சைக்கிளை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். என்னடா சொல்கிறேன், வினோதமான மனுஷனாக இருக்காரு. அதனால தான் அவர் இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்காரு. மைக்கேல் பிரான்ஸை சேர்ந்த ஒருத்தர். அவருக்கு 9 வயசு இருக்கும்போது தான் அவருக்கு அன்யூஷுவலான டயட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சாப்பிட முடியாத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை சாப்பிடணும்னு தோன்ற ஒரு நோய். அந்த நோயோட பேர் பிக்கா. பிக்காங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர். இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கு சாப்பிடக்கூடாத விஷயங்கள், சாப்பிட முடியாத விஷயங்களை பார்க்கும்போது தான் சாப்பிடணும்னு தோணும். தன்னோட 9 வயசுல இருந்து மைக்கேல் இதை பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவர் என்னதான் சாப்பிட்ருக்காருன்னு கேட்டால் மெட்டல் சாப்பிட்ருக்காரு, கிளாஸ் சாப்பிட்ருக்காரு, ரப்பர் சாப்பிட்ருக்காரு. சரி, அவர் சாப்பிட்ட பொருளுடைய லிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர் சைக்கிள் சாப்பிட்ருக்காரு, டிவி சாப்பிட்ருக்காரு, நம்ம படுத்து தூங்குற பெட்டு சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் மாலுக்கு போனால் பொருளெல்லாம் போட்டு தள்ளிட்டு போவோமே ஒரு வண்டி, ஷாப்பிங் கார்ட், அதையும் சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு படி போய் செஸ்னா 150ங்கிற ஒரு ஏர்கிராஃப்டை சாப்பிட்ருக்காரு. அந்த ஏர்கிராஃப்டை அவர் ஃபுல்லாக சாப்பிட்டாருங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னாலும் அவர் சாப்பிட்ட மற்ற பொருளுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. 1959 1997 வரைக்குமே அவர் கிட்டத்தட்ட 9 டன் மெட்டல் சாப்பிட்டதா சொல்லியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 9000 கிலோ மெட்டல் அவர் சாப்பிட்ருக்காரு. சரி, இதெல்லாம் சாப்பிட்டும் அவர் எப்படி உயிர் வாழ்ந்தாருங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். லொட்டிட்டோவை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வயிற்றுக்குள்ள ஸ்ட்ராங்கான லைனிங் இருக்கிறதுனால அவர் எவ்வளோ ஷார்ப்பான பொருளை சாப்பிட்டாலோ அது அவருடைய வயிற்று கிழிக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே சாப்பிட்ற பொருள் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அதில் இருக்கிற ஆசிட்ல கரைஞ்சி தான் அது டைஜஸ்ட் ஆகுது. மைக்கிளோடைய வயிற்றுக்குள்ள ஆசிடை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ஸ்ட்ராங்கான ஆசிட் தான் மைக்கிளோட வயிற்றுக்குள்ள இருந்திருக்கு. அதனால அவர் எந்த மெட்டல் சாப்பிட்டாலுமே அந்த ஆசிட் அந்த மெட்டலை கரைச்சிருக்கு. சரி, மெட்டல் சாப்பிட்டாரு, சைக்கிள் சாப்பிட்டாருங்கிறையா, அவர் எப்படி அப்படியே முழுங்குவாரான்னு கேட்டால் இல்லை. அவர் என்ன பொருள் சாப்பிட்றதா இருந்தாலும் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சாப்பிடும்போது அது கூடவே நிறைய தண்ணி எடுத்திருக்காரு. அதனாலே தொண்டை எதுவும் கிழிக்காம அந்த பொருள் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு, டைஜஸ்ட் ஆகிருக்கு. இந்த பொருளெல்லாம் சாப்பிட்றதுனால அவருக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கான்னு கேட்டால் அவருக்கு எந்த ப்ராப்ளமுமே வரல. 2007 தன்னுடைய 57வது வயசுல மைக்கேல் இறந்துட்டாரு. மைக்கேல் இறந்தது அவர் சாப்பிட்ட பொருள்னாலேயான்னு கேட்டா இல்லை, அவர் இறந்தது ஒரு இயற்கை மரணம் தான். எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஆனா மைக்கேல் டைனிங் டேபிளே சாப்பிடுவாங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது சுபத்ரா. தாய்லாண்டை சேர்ந்த சுபத்ராக்கு என்ன பிரச்சனைனா, சுபத்ராவுடைய ஹேர் க்ரோத் தான். சுபத்ராக்கு ஆம்ப்ரோஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ரேரான டிசீஸ் இருக்கு. அதனாலேயே சுபத்ராவுடைய உடம்புல ஹேர் க்ரோத் பயங்கரமா இருக்கும். சின்ன வயசுலேயே பிறந்த குழந்தையா இருக்கும்போதே சுபத்ராக்கு மூச்சு விட கஷ்டமா இருந்திருக்கு. அதனாலேயே அவளுக்கு சின்ன வயசுல 2-3 ஆப்ரேஷன் பண்ணி தான் அவள் நார்மலா மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கா. அவள் வளர வளர அவள் உடம்புல ஹேர் க்ரோத் மட்டும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டில எல்லாம் அவள் வளர முடி எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்காங்க. பட் கட் பண்ண முடி ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ தான் சுபத்ராக்கு ஆம்ப்ரோஸ் சிண்ட்ரோம்ங்கிற இந்த டிசீஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. சரி, லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு வீட்டில் ட்ரை பண்ணும்போது எவ்வளோ செஷன் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அவள் முடி திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்கு. கட் பண்ண அது இன்னும் ஜாஸ்தியாகவே வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே சுபத்ராக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க. சுபத்ராக்கு எவ்வளோ முடி வளர்ந்துருக்கும் அப்படின்னா, அவள் ஃபேஸே வெளியில் தெரியாத அளவுக்கு முடி வளர்ந்துருக்கும். இனிஷியலாக ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய கிண்டல் கேலியை சுபத்ரா ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே இப்போ சுபத்ராக்கு கிளாஸ்லேயும் வெளியிலையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சுபத்ரா ஒரு நார்மலான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை அவங்க பெருசாகவே எடுத்துக்கல. நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிற நபர் சஞ்சு பகத். சஞ்சு பகத் 1963 நாக்பூரில் பிறக்கிறாரு. சஞ்சுவை அவங்க ஊரில் பொதுவாக எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டால் புள்ளத்தாச்சி ஆம்பளை அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா சஞ்சுவோட வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சாதாரண ஆம்பளைக்கு வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாகவே சஞ்சுவுக்கு பெருசாக இருக்கும். இது என்ன ரீசன்னு சஞ்சுவுக்கும் தெரில, அங்கே இருக்கிற யாருக்குமே தெரில.
சஞ்சுவோட 20வது வயசுலேருந்து தான் இந்த வயிறு இவ்வளோ பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எல்லாம் அதை பெருசாக எடுத்துக்காத சஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சஞ்சுவால் மூச்சே விட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ தான் பாம்பேயில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாரு. முதல்ல அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் வயிற்றுக்குள்ளே டியூமர் கட்டி வளருது, அதை கட் பண்ணி எடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி அவருக்கு வயிற்றை கட் பண்ண டாக்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு டியூமர் கட்டி இருக்கும்னு நினச்சி தான் டாக்டர்ஸ் கட் பண்ணாங்க. ஆனால் அங்கே பார்த்தது ஒரு கை, ஒரு கால், தலைமுடியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாதி மனித உருவம். முழுசாக உருவாகலைனாலும் ஒரு மனுஷனுக்கு தேவையான கை, கால், தலைமுடி எல்லாமே அவர் வயிற்றுக்குள்ளே இருந்து வருது. ஆக்சுவலி சஞ்சுவோட வயிற்றுக்குள்ளே இருந்தது டியூமர் கட்டி கிடையாது, அவருடைய ட்வின் பிரதர். மெடிக்கல் சயின்ஸில் இதோடைய பேர் ஃபீட்டஸ் இன் ஃபீட்டு இல்லைன்னா வேனிஷிங் ட்வின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சஞ்சுவோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வயிற்றுக்குள்ளே 2 கரு உருவாயிருக்கு. 2 கருவும் தனித்தனியாக உருவாகிறதுக்கு பதிலாக ஒரு கருவுக்குள்ளே இன்னொரு கரு உருவாயிருக்கு. ஸோ சஞ்சுவோட ட்வின் பிரதர் அவருக்கு உள்ளேயே வளர்ந்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரி சினாரியோவில் டெலிவரி டைம்லேயே இன்னொரு குழந்தை இறந்து போகிறது தான் வழக்கம். ஆனால் சஞ்சுவோட கேஸில் சஞ்சுவுக்குள்ளே அந்த இன்னொரு குழந்தை இருந்ததுனால யாராலையுமே அது கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஆப்ரேட் பண்ணி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அவருடைய ட்வின் பிரதரும் இறந்து போயிட்டார். இப்போது சஞ்சு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாலுமே அவருடைய புள்ளத்தாச்சி ஆம்பளைங்கிற பேர் மட்டும் அவரை விட்டு போகலை. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற நபரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் சொன்ன ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. கமல் ஒரு படத்தில் சொல்லுவார், கடவுள் இருக்கான்னு சொல்கிறான் பாரு, அவனை கூட நம்பலாம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாரு, அவனையுமே நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, பூட்ட கேஸ் ஆகிடுவேன்னு. இந்த நபரை பற்றி படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு பேர் மிட்சு மாத்தியோஷி. மிட்சு மாத்தியோஷி 1944 ஜப்பானில் இருக்கிற ஒகினாவாவில் தான் பிறந்தார். கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்கூல் டீச்சராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு. அதே டைம் ப்ரொட்டஸ்டன்ட் போதகராகவும் ஒர்க் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் கிறிஸ்டியானிட்டியை பற்றி நிறைய படிக்கிறாரு. கிறிஸ்டியன் புக்ஸு, லிட்ரேச்சரை படித்து அவர் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே போக ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1997 வேர்ல்டு எக்கனாமிக் கம்யூனிட்டி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமாக அவர் இந்த உலகத்தையே திருத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை பற்றி கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா அவருடைய பிளான் படி அவர் முதல்ல ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அங்கேருந்து ஜப்பான் மக்களை எல்லாமே திருத்தினதுக்கப்புறம் அவர் யூஎன்னுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக மாறணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இந்த 2 பவரும் வச்சு அவர் இந்த உலகத்தையே திருப்பி போடணும்னு நினச்சிருக்காரு. அவருடைய பிளான் படி அவர் இந்த 2 பொசிஷனும் அடைஞ்சதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையுமே அவங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி வாழ கற்றுக்கணும். அதே மாதிரி ஜப்பானில் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜப்பானில் ஃபாரினர்ஸை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அவரை பொறுத்த அளவுக்கு தான் சொந்த தாய்நாட்டை விட்டு மற்ற நாட்டுக்கு வர்றது மிகப்பெரிய துரோகமாக அவர் கணக்கில் வச்சுருக்காரு. அதனாலேயே அவருடைய பிளான் படி அந்த ரூலை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஜப்பானில் இருக்கிற ஜாப்பனீஸ் மக்கள் அல்லாத மக்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய சொந்த ஊருக்கே திருப்பி அனுப்பணும்னு நினச்சிருக்காங்க, அவங்க ஜப்பான்லேயே பிறந்திருந்தாலும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இருக்கிற யுஎஸ் ஆர்மியை விட்ரா பண்ண சொல்லணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. 1997 2017 வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லேயுமே அவர் போட்டி போட்டிருக்காரு. ஆனால் எதுலேயுமே ஜெயிக்கலை. 2018 கிட்னி கேன்சர்னால் அவர் இறந்து போகிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் தான் நான் பார்த்த 9 கிரேசியஸ்டான பீப்புள். உங்களுக்கும் இவங்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரியான கிரேசியான ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.